ஜெயா டிவி பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரி ஓகே, நம்ம வந்துட்டோம். நம்ம கூட யாரெல்லாம் வருவாங்க, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லம்மா. கூப்பிட்டாங்க, வந்தேன். நீ ஆட சொன்ன ஆடுன. நீ என்ன சொல்றியோ அது மாதிரி பண்ணிட்டு போயிடுறேன். இதான் ஃப்ரீடம். ஆமா, இதான் ஃப்ரீடம். சரி ஓகே, நம்ம கூட யார் வர போறாங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் தான் வராங்க. ஓகேவா? அப்புறம் இந்த போன்ல எல்லாம் ரீல்ஸ் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து கான்செப்ட் டான்ஸ். எஸ், லெட்ஸ் வெல்கம் சண்முகப்பிரியா அண்ட் பாண்டி. எனக்கு தான் ஆட தெரியாத பார்த்தேன். என்னை விட ஆட தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு தான் பாக்குறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும். ஓகே, சுமாரா இருக்கீங்க நினைக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க. சரி, மனசு ஆளுங்க சூப்பரா இருக்கீங்கப்பா. என் மனசுல இருக்க பாரத்தையே குறைச்சிட்டீங்க. தேங்க் யூ. அப்படியே திருப்பி அவர் உங்களை சொன்னாங்கன்னா ஒரு ஆம்பளை நீங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பா சல்மான் கான் நீங்க சல்மான் கான் மாதிரி இருக்கீங்க சார். பாத்தல இது கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணிட்டு வாப்பா. அது நீங்க பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன் சல்மான் கானுக்கு அக்செப்ட் பண்ணணும்? ஓ அப்படி மேடம், அந்த 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் முடிஞ்சு போச்சு. கட் பண்ணி. சரி உண்மையாலே ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, சோஷியல் மீடியால பாக்குற மாதிரியே இருக்கீங்க. சொல்லுங்க சண்முகப்பிரியா, என்ன பண்றீங்க? இதுதான் நம்ம சோஷியல் மீடியால கண்டென்ட் போடுறதா மெயின் ஸ்ட்ரீமா? இல்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட வைஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 9 வருஷமா. அது இல்லாம 2 குழந்தைங்களுக்கு வர அம்மாவா இருக்கேன். அண்ட் சொல்லுங்க, இந்த ஷோல இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா வந்து நான் கால் வரும்போதே சொன்னேன், குக்கிங் ஷோக்கு என்ன ஏன்பா கூப்பிட்டீங்க, நீங்க தப்பானவங்கள கூப்பிட்டீங்கன்ட்டு. உங்களுக்கு குக்கிங்கே தெரியலங்க, அதாங்க ஜாலியா இருக்கு, வாங்க பாத்துக்கலாம். நீங்களா சாப்பிட போறீங்க, சமைக்க தானே போறீங்க அப்படின்னாங்க. அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அவருக்கு சமைக்க தெரியுமா? அவருக்கும் தெரியாதுமா. கொஞ்சம் உங்களை விட அவருக்கு அதிகமா தெரியும் நான் நினைக்கிறேன். ஐயோ, இது ஆக்டிங் பாருங்க, பேச பாருங்க. சரி மேடம், உங்களுக்கு குக்கிங் தெரியாது, உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆங்கரிங் தெரியாது, அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அது ஒண்ணுத்துக்கு பேச தெரியாது, உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி எல்லாமே நம்ம வாயாடி வாயாடி. சூப்பர் அண்ட் தேங்க் யூ டிஜே காந்தி. ஓகே, சண்முகப்பிரியா வந்துட்டாங்க, பாண்டி வந்துட்டாங்க, நம்ம ஷோட கிங்கும் வந்தாச்சு, குயின் வந்தாச்சு. இப்போ போய் சீட்ல உட்காரலாமா? ஷூர். ஓகே, தேங்க் யூ. சோ ரித்தி, அடுத்து யாரை கூப்பிடுறான்னு யாரை கூப்பிடலாம்? நெக்ஸ்ட் கப்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபா சதீஷ். ஓகே, தேங்க் யூ. ஓகே ரித்து, நம்ம அடுத்த பேரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பேர் வெயிட் பண்றாங்களே, யாருன்னு பாத்துடலாமா? தயவு செய்து. ஓகே, லெட்ஸ் வெல்கம் கோபிநாத் அண்ட் ஐஸ்வர்யா. நான் ஓப்பனிங்ல இவ்ளோ எனர்ஜியா இந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. Thank you bro, thank you. மாரி மாஸ்டர் வேற மாதிரி. அண்ட் சொல்லுங்க, Actually உங்களோட எனர்ஜி வாய்ஸ் கேட்ச் பண்ணி தான் நான் டெலிவரி பண்ணேன். எங்களோட வாய்ஸ் வாவ். அந்த வாய்ஸ்யா? உங்க வாய்ஸ் இல்ல, உங்க வாய்ஸ். நீங்க அந்த வாய்ஸ் நான் சொல்லவே இல்ல. நான் போறேன். பாய், உன்னை யாருமே கூப்பிடலங்க, போங்க. வாய்ஸ் டீமா இருந்துக்கோங்க, நாங்க கேர்ள்ஸ் டீம். எஸ், கேர்ள்ஸ் டீம், பாய்ஸ் டீம். எஸ். ஓகே, முடிற வரை போவோமா? நீ அப்ப பாய்ஸ் டீம் தான வரணும்? இல்ல, பொதுவா சொன்னேன். ஓகே, கோபி அண்ட் ஐஸ்வர்யா, உங்களை பத்தி சொல்லுங்க. யா, ஆக்சுவலா நான் வந்து கிளாசிக்கல் டான்சர். வாவ். டான்ஸ். எஸ், அதனால தான் மீட் பண்ணோம். சோ அதுதான் சேர்த்து வச்சதுன்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் இந்த ஷோ. நம்ம ஷோல அடுத்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஓகே, ரெடி தானே? கண்டிப்பா பக்கா. சரி, ஓகே, டேக் யுவர் சீட்ஸ். தேங்க் யூ. அவர் கூட சேர்ந்து உங்களுக்கு டான்ஸ் வந்துருச்சா என்ன? எனக்குள்ள இருக்கு, அதை நான் காட்ட மாட்டேன். சரி ஓகே, நம்ம கிங் குயின் ஜாக்ல கிங்கும் கியூனும் வந்துட்டாங்க. அந்த ஜாக் யாரு, அது என்ன யாருன்னு நான் சொல்ல போறது இல்ல, நம்ம கப்பிள்ஸே தான் சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட கேட்டுடலாமா? ஓகே, சொல்லுங்க ஐஸ்வர்யா, கோபிநாத், யார் வர போறா உங்களோட ஜாக்? எங்க மம்மி வந்திருக்காங்க. உங்க மம்மி. ஓகே, அவங்க பேர்?
மாலா. லெட்ஸ் வெல்கம் மாலா அம்மா. மாலாமா வணக்கம் டு தி ஷோ. சொல்லுங்க உங்க பொண்ணு அவங்க ஐஸ்வர்யா பத்தி மருமகன் கோபிநாத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சொல்லுங்க அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க வீட்ல? அவங்க கதையை சொல்லணும்னா பெருசா போகும் சார். மேடம் பரவாயில்ல மேடம், நான் வந்தா உட்காந்துக்கிறேன், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், பிரச்சனையே கிடையாது. லைட்டா சொல்லுங்க. இல்ல சார், கிளாசிக் கத்துக்கிட்டோன்றதுக்காக போனாங்க மெட்ராஸ், சென்னைக்கு வந்தாங்க. அவங்க நான் தான் பர்மிஷன் கொடுத்தனே, அவங்க டேடிக்கு தெரியாது. அவங்க டேடி வேணான்னு சொன்னாங்க. எதுக்கு வேணாம்? சென்னைக்கே வேணான்னு சொன்னாங்க. சென்னைக்கே சென்னைக்கே வேணாம், நம்ம இங்கேயே படிச்சது போதும் அப்படின்னாங்க. எங்க மேம்? விழுப்புரத்துல தான், பெரம்பலூர்ல படிச்சாங்க. அவங்க திருச்சியில பெரம்பலூர்ல படிச்சாங்க, அங்க முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தாங்க. நான் கிளாசிக்கல் கத்துக்க போறோமா, அப்பெல்லாம் லாக்டவுன் அப்ப டைம் கிளாசிக்கல் கத்துக்க போறேன்னு போனாங்க. நான் வேணாமான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க விருப்பப்பட்டாங்க, சாதிக்கணும்னாங்க. சரி நான் அனுப்பி விட்டேன். அவரை சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. வேற லெவல்ல சாதிச்சு வந்துட்டாரு இல்லையா? மேடம் சூப்பர் நைஸ் ஃபேமிலி மேடம். சூப்பரான ஒரு ஃபேமிலி. எஸ் ஓகே, தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ். அடுத்து நம்ம ரூபா சதீஷ், குயின் கிங். உங்க ஜாக் யார்? எங்க ஜாக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மென்டார் ரியாஸ் சார். உங்களோட லைஃபோட மென்டார் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ரியாஸ். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் குட் ஃபைன் ஃபைன். லைஃப் இஸ் ஆன் ட்ராக். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? How you know each other? Actually, Satish is doing a டாக்டரா சார்? acupressure. பேச மாதிரி தான் தெரியுது சார். இங்கிலீஷ்ல பேசினாலே டாக்டர்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க. பொறுமையா பேசுவாங்க அவங்க. ஓகே. சதீஷை ஃபர்ஸ்ட் பார்த்து பேசி அப்புறம் டே பை டே அவரோட இஷ்யூஸ், அவரோட வே ஆஃப் லிவிங் ஸ்டைல்ஸ் அது எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாவ் தென் ஐ கைட் ஹிம். இப்படி போவாதே, இப்படி போ, இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணு. பிஸ்னஸ் மார்னிங் டைமில் பார்த்துக்கோ, ஈவினிங்கில் வேறு யாராவது வச்சு பார்த்துக்கோ. ஸோ ஐ ஸ்டார்டட் கைடிங் தெம். ஏ சார், நிறைய இருக்குது நம்ம பேசுறதுக்கு. உங்கள் லவம் பற்றி, சதீஷ் லவம் பற்றி பேசுறது நிறைய இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் யூ ஆர் வெல்கம் டு தி ஷோ. உங்கள் சீட் அங்கே இருக்குது. யூ கேன் கோ அண்ட் சிட் தேர் சார். தேங்க் யூ. ஓகே, இப்போ தேர்ட் கப்பலோட ஜாக் யாருன்னு பார்த்துடலாமா? எஸ் சொல்லுங்க. எங்களோட ஜாக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அத்தை தாய்மாமோட வைஃப். அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க ஷோக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ஓகே, அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? ஷூர். லெட்ஸ் வெல்கம் லதா. அண்ட் பாண்டி சண்முக பிரியாக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சொல்லுங்க, யார் உங்களுக்கு எப்படி ரிலேட்டிவ்? அவங்க பிரியா வந்து எங்க வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு. ஓகே. அவங்க வந்து சின்னதுல இருந்தே போட்டோ ஷூட்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா, சின்ன வயசுல இருந்தே யார் கிடைச்சாலும் போட்டோ எடுக்க வைப்பாங்க. கோவில் கோலம் எங்க போனாலும் போட்டோ எடுக்கதான் ரொம்ப பிடிக்கும். யார் போனாலும் நில்லுங்க போட்டோ எடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? எங்க வீட்டு ஆளுங்களை மட்டும், வெளிய ஆளுங்கள இல்ல, வீட்டு ஆளுங்களை மட்டும் குட்டீஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு போட்டோ எடுக்கிறது ரொம்ப ஷூட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப யூடியூப்ல வந்து இப்ப ரொம்ப அவளுக்கு ரொம்ப அது பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? சரி, ஓகேமா, தேங்க் யூ சோ மச். ஓகே அமர், கிங் வந்தாச்சு, குயின் வந்தாச்சு, ஜாக் வந்தாச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஷோ ஆரம்பிக்க வேண்டியதானே? இல்லையே, இப்போ ட்விஸ்ட் இருக்கே. இல்ல ஒரு ட்விஸ்டா? எஸ், ஆமா, இன்னொருத்தர் வராரு, ஒரு ஸ்பெஷலானவர். அவர் இல்லனா வந்து நம்ம ஷோவே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவர் தான் இங்க வந்து மெயின். அவர் தான் நம்மள ஜட்ஜ் பண்ண போறாரு. ஜட்ஜ்? எஸ். யாருன்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் செஃப் தீனா. நான் ஷெஃபியா, நான் டான்ஸ் தெரியாது யாரு. இப்ப செஃப் டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் இப்படி சொன்னேன் நான். இது ஒரு செஃப் மாஸ்டர், இது ஒரு செஃப் மாஸ்டர். ஏய் இப்படி அப்புறம் இப்படி செஃப். ஓகே செஃப். செஃப் தீனா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், தேங்க் யூ. வெரி குட். சொல்லுங்க செஃப். செஃப்பை கூப்பிட்டீங்க, நீங்க தான் செஃப்பை கூப்பிட்டுருக்கீங்க. எது கூப்பிட்டீங்க, ஏன் கூப்பிட்டீங்க சொல்லுங்க. ஓகே செஃப், இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து குக் பண்ண போறாங்க. நீங்க வந்து அது வந்து கைட் பண்ண போறீங்க. கண்டிப்பா. ஓகே, நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா கப்புள்ஸும் வந்தாச்சு. அண்ட் செஃப் வந்துட்டாரு. ஸோ உங்க எல்லா கையில ஒரு பலூன்ஸ் இருக்கு, கரெக்டா? இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இவங்களுக்கு கொடுக்க, அவங்களுக்கு கொடுக்க. டான்ஸ் ஆடி அப்படியே ப்ரோபோஸ் பண்ணலாம். அது கூட கரெக்ட்டா தான இருக்கும். ஐயா கல்யாணம் ஆயிடுச்சியா? நீ பொளச்சிப்பியா? நீ பொளச்சிப்ப. ஆனா செஃப்பே சொல்றாருன்னா நீ கண்டிப்பா பொளச்சிப்ப. அண்ட் பாண்டி ப்ரோ, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேக்கணும். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது ஐடியா இருக்கா?
இல்ல ஐடியா இல்ல. உள்ள ஏதோ பேப்பர் இருக்கு. ஓகே தெரியுது. சரி அது வரைக்கும் நம்ம வச்சுப்போம். மீதியெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒவ்வொரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலுக்காக நீங்க கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் வீடியோ பார்க்க போறோம்னா பாண்டி அண்ட் சண்முகப்பிரியா. டேய் மச்சான், நான் தர்ஷன் பேசுறேன்டா. சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாண்டி ட்ரிப்க்கு பிளான் பண்ணிருக்கோம்டா. நீயும் வாடா. எங்க மச்சான், என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இதுக்கு தான் மேரேஜ் பண்ணவே கூடாது. என்ன பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கேன் நானு. ஒருவேளை கேட்கலாமா? ஏய் பிரியா, என்ன இந்த சனிக்கிழமை பசங்க எல்லாரும் பாண்டிச்சேரி ட்ரிப் போட்டிருக்காங்கப்பா. அதுக்கு ஏய், நான் என் பொண்டாட்டி தனியா இருப்பான்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மச்சி. போங்க. நீ வேற. பாண்டிச்சேரி ட்ரிப். டேய் லைன்ல இருக்கியா? டேய் லைன்ல தான்டா இருக்கேன். இருடா ஒரு நிமிஷம். பிரியா. என்னங்க? இருக்கியாடா? டேய் நான் எங்க வரலடா. சும்மா கூப்பிட்டேன். சும்மா வேலை இல்லாம இருக்காங்க. வாவ் நைஸ். இது ரீல் இல்ல ரியல். அதான் கேக்குறேன். அந்த ரீல்ஸ் மாதிரி தெரியல, ரியல் லைஃபே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ வீட்ல நல்ல ஜல்லிகண்டி வேலை செய்யுது நினைக்கிறேன். தோசை கண்டி சூப்பரா வேலை செய்யுது. ஜல்லிகண்டி அவரை பார்க்கும்போதே தெரியுது. அப்பப்போ நல்ல தோசை கண்டி வேலை செய்ய நினைக்கிறேன். சூடு பண்ணி தோசை சுடுறதுக்குப்பா. பார்த்தோம்பா, நீ பண்ணத பார்த்தோம்பா. நல்லா தெரிஞ்சது. சொல்லுங்க ப்ரோ, ரியல் லைஃப்ல இப்படிதானா? எங்க வெளியில அது ரீல் இல்ல ரியல் தான். இப்போ எங்கேயுமே விட மாட்டாங்க. எங்கேயும் விட மாட்டாங்க. பாண்டிச்சேரிக்குள்ள பக்கத்து தெரு கூட விட மாட்டாங்க. எங்கனா போய் என்னையும் கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். அப்புறம் எங்கேயா போறதே சந்தோஷமா இருக்கிறது தான். உன்னையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் அங்கேயே கவலைப்படுறதா? அவர் சந்தோஷமா கூட சொன்னாராப்பா. மனுஷன்லாம் ரீல் இல்ல ரியல்னு சொல்றாருமா. இதை நம்ம அப்புறம் பேசி இதுக்கு ஒரு சால்வ் பண்ணி ஷோ ஃபுல்லா பேசி சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செஃப், அந்த பலூன் என்ன மேட்டர் அதை சொல்லுங்களா? நீங்க 2 பேர் மட்டும் உடைங்க. அவரை நினைச்சிட்டு உடைங்க. அவர் எவ்வளவு கஷ்டமா உடைக்கிறாரு பாருங்க. அதுல என்ன வந்திருக்கு? திண்டுக்கல் புட்டு வாங்கி வாய்க்கு போடணும். வாங்கி உங்க வாய்க்கு போடணும். வாய்க்கு போடணும் பூட்டு. ஏய் சூப்பர். நீ உங்களுக்கு என்ன வந்திருக்கு ப்ரோ? காரைக்குடி. ஓகே, உங்க 2 பேருக்கு ஒரு ஊர் பேர் வந்திருக்கு. அந்த ஊர் பேர் என்னன்றது அப்புறமா சொல்றோம். ஓகேவா? அடுத்த கண்டென்ட் வீடியோ யாருதுன்னு பார்த்தலாமா? டேய் பசங்களா, சண்டே ஷோக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வெளியே போயிட்டு வந்தது சின்ன வேலை இருக்கு. ஓகேவா? ஓகே மாஸ்டர். டேய் வாடா போதும். மாஸ்டர் பிராக்டிஸ் பண்ண சொன்னார், பண்ணலாம். அண்ணா ஹாய் மேம். அண்ணா ரீல்ஸ் எடுக்கலாமா? சண்டே ஷோக்கு பிராக்டிஸ் இருக்கேம்மா. மாஸ்டர் திட்டுவாரு. நான் பாத்துக்கறேன். வாங்க போலாம். எடுக்கலாமா வேணாமா? சரி ஓகே எடுப்போம். ஏய் நிறுத்து, என்ன பண்றீங்க? சொல்லுங்க மாஸ்டர். ரீல்ஸ் பிராக்டிஸ் பண்றோம் மாஸ்டர். நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரீல்ஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணேன். இதுல என்ன தப்பு? சண்டே ஷோக்கு 2 பேரும் பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க போய் தப்பா நான் யார் பதில் சொல்லுவா? ஃபர்ஸ்ட் உனக்கு இங்க என்ன வேலை? ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்பு. ஒரு ரீல்ஸ் எடுக்க கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? நீயே பாத்துக்கோ கிளாஸ். என்ன சொன்னேன்? இப்போலாம் ஃப்ரீடம்ன்றது அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்லையும் ஒர்க்குக்கு அலோவ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. ஒரு பொண்ணோட இண்டிவிஜுவல் டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுறதுலையும் தான் இருக்குது. நான் ஒர்க்குக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோர்ஸே ஃபஸ்ட்டு தப்பு தான். இட்ஸ் தேர் டிசிஷன், ஸோ தே ஹேவ் டு டிசைட். எஸ் ஐஸ்வர்யா, நைஸ். ப்ராப்பரா அழகா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் வந்து எல்லா பசங்களுமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபோர் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்கீங்க. உங்க கையில இருக்க பலூன் உடைக்கலாமா? உடைங்க. என்ன ஊர் பேரு? பள்ளிப்பாளையம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையம். ஓகே, பக்கத்துல இருக்கு. அடுத்தது யான்னு பாத்துடலாமா? அடுத்த வீடியோ. எனக்கு இப்பலாம் ரொம்ப இந்த கால் வலிக்குது சதீஷ். ஆண்கள் ரொம்ப வலிக்குது. நடக்கவே முடியல. மார்னிங் வந்து நடக்கவே முடியல. இந்த மாதிரிலாம் எனக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது. வயசாயிடுச்சு ஒரு வேலை. நம்ம இதுக்கப்புறம் ஃபுட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஃபுட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா யார் சமைக்கிறது? நீ தான் சமைக்கணும். சரி. ஃபுட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டயட் ஃபுட்டா சாப்பிடலாம். ஓகேவா? நீங்க வந்து வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே, வாக்கிங் போனா வெயிட் வந்து குறைஞ்சிருமா என்ன? வாக்கிங் போனா வெயிட் குறையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருக்கணும். ஆமா. சுகர் சாப்பிடாம இருக்கணும். முதல்ல நான் டீ குடிக்காம இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் வாங்க. சரி வா போலாம். ஒரு டீ சொல்லிக்கவா? வாவ் நைஸ். உலகத்துல பாதி பேருக்கு இருக்க பிரச்சனை இது. எஸ். அத தத்ரூபமா அப்படியே காட்டிருக்கீங்க.
ஆரம்பிக்கிற அன்னைக்கே வா. இல்ல நான் வித்தின் செகண்டே அப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா? உன்னை பத்தி யாரும் இல்ல எல்லாருமே அப்படிதான். சொல்லுங்க. இப்படிதானா? டெய்லி நான் வந்துட்டு இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவென்ட். பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு ஓரளவு நான் ஃபிட்டா இருந்தேன். இல்ல ஓரளவுலாம் இல்ல, இவர் வந்து ஒரு ட்ரூ பாடி பில்டர். 6 பேக்லாம் வச்சிருந்தாரு பிஃபோர் மேரேஜ். ஈவன் என்னோட என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்க ஆமா அதுக்கப்புறம் வந்து நைட் அவுட்லாம் போகும்போது இந்த டீ காஃபி குடிக்கிறது நான் சொல்லுவேன், இல்ல நான் 7 o'clock முன்னாடியே சாப்பிட்டுருவேன், இப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுவாரு. இப்ப நான் சாப்பிடாத டைமே இல்ல. பலூன் உடைச்சலாமா? சதீஷன், ரூபா, அம்மா, நாகர்கோவில். நாகர்கோவில் உங்களுக்கு? திருநெல்வேலி. ஜோடியா செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, சதீஷன், ரூபா, நீங்களும் உங்க கையில இருக்க ஊர் பேர் என்னன்னு படிச்சுட்டாங்க. ஸோ செஃப் எல்லாருக்கும் ஒரு ஊர் பேர் வந்திருக்கு. என்ன வச்சிருக்கீங்க இந்த டாஸ்க்? சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரெடியா? நீங்க ரெடியா? சரி, ஓகே. இப்போ ஒருத்தருக்கும் அந்த ஊர் பேர் வந்திருக்கோம். சரி, எதுக்கு வந்திருக்கோம் என்னன்னு உங்களுக்கு புரியல. இப்போ அந்த ஊர் பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க. என்ன ஊர் பேரு? நாகர்கோவில் சார். நாகர்கோவில். உங்களுக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஸோ அந்த ஊருக்கு போகும்போது நீங்க அந்த ஊர்ல சாப்பிட்ட ஃபுட் என்னது, அந்த ஊர்ல என்னென்ன டிஷ்ல ஃபேமஸா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. நாகர்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ். ஓகே, வெரி குட். ஃபிஷ், மீன் குழம்பு, மீன் வறுவல், இதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். சரி, ஓகே. வேற என்ன சாப்பிட்டுருக்கீங்க? இன்னும் நிறைய டிஷ்லாம் இருக்கு. வேற நாகர்கோவில் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர். ரெண்டு அப்படி கோகனட் பேஸ்ட். ரெண்டுமே அந்த கோகனட் பேஸ்ட் ஃபுட் நிறைய நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே. உங்களுக்கு என்ன சொன்னீங்க? ரூபா நீங்க சொன்னீங்க அவங்கள நல்லா சமைப்பாரா? தெரியுது, உங்க வீடியோ பார்த்தாலும் தெரியுது, உங்க பார்த்தாலும் தெரியுது, 6 பேக்ஸ் காணாம போகும்போது தெரியுது, எல்லாம் தெரியுது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேர் வந்திருக்கு? எனக்கு வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. சரி, திருநெல்வேலி சாப்பிடுறோம். திருநெல்வேலினாலே அல்வா பண்ணுவோம். அல்வா, ஓகே. அதை தாண்டி நிறைய இருக்குல்ல. ஸோ திருநெல்வேலி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்குது. இந்த அதாவது இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு பண்ணுறது, வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் வச்சு பண்ணுற பச்சடி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த சொதி ஃபேமஸ். அங்கே வந்து சொதி பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஆன பேருக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து விருந்து கொடுக்குற ஒரு ரெசிபி. அந்த தேங்காய் பாலும் பருப்புலாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபி இருக்குது. ஆனால் எல்லாரும் ஃபேமிலியோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து சாப்பிட்ற வந்தது பார்த்தீங்களா? கூட்டாஞ்சோறு. வெரி குட். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ரெசிபி நாங்கள் கொடுக்க போகிறோன்னா, நாகர்கோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு. நீங்கள் கேட்ட மாதிரி கூட்டாஞ்சோறு. அது என்ன செஃப் கூட்டாஞ்சோறு? கூட்டாஞ்சோறு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம், இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்றாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கூட்டமாக வந்து உட்காந்து நமக்கு இருக்க வீட்டில் இருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட்றது. அந்த மாதிரிலாம் கூட்டாஞ்சோறு வந்து அந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம். நீங்க செஞ்சா ஓகே, எனக்கு அதுதான் பயமா இருக்கு. ரூபா செஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ நீங்க தனித்தனியா சமைக்க போறீங்க, அதான் முக்கியமான விஷயம். 2 பேர் சேர்ந்து சமைக்க போறது இல்ல. ஓகே, அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பக்கத்துல இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, நீங்க சமைச்சு கொடுங்களா அப்படி சரியா சமைப்பாங்க பாருங்க, கவலை இல்லாம ஃப்ரீயா ஜாலியா. அடுத்து வந்து நம்ம ஐஸ்வர்யா கோபி. ஓகே, உங்களுக்கு என்ன பேர் வந்திருக்கு? ஒரு எந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிக்கன் ரைஸ், பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி. அது அந்த ஊர்ல போய் ஹோட்டல்ல குடுக்குறது. கோயம்புத்தூர் ஊருக்குன்னு ஒரு ஃபேமஸா இருக்கும்ல. இல்ல, நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் ஐடியா இல்ல சார். டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு வந்திருக்கோம் நாங்க. வேற லெவல் ப்ரோ. நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் என்ன ஞாபகத்துக்கு வருது? சிக்கன் பள்ளிப்பாளையம். வெரி குட். டக்குன்னு அடிச்சிட்டாங்க. ஓகே, எப்படி இருக்கும் தெரியுமா? அது என்ன போட்டுருப்பாங்க தெரியுமால? தெரியும், ஆனா செய்ய எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன வேணா செஞ்சு கொடுத்துருவேன் சார். நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன் உங்க ஹஸ்பண்ட் நினைச்சு ஒரு நாள் பாவமா இல்லையா? அப்போ அவர் தனியா தானே சார் குக் பண்ண போறாரு. வீட்ல செஞ்சு கொடுப்பீங்களா? அவர் எப்படி செஞ்சா கொடுத்தாலும் அவர் சைஸ பார்த்தாலே தெரியலையா சாப்பிட்டுருக்காரு. இது ஷோ எப்படிங்க இதுக்கு பொண்டாட்டிங்க ஃபுல்லா ஆமான்னு சொல்லி ஆகணுமா? ஸோ நீங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பண்ண போறீங்க. ப்ரோ கோபி ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பன்னீர் பட்டர் மசாலா அங்கே இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இருக்கு. அதாவது கொங்கு பெல்ட்டில் பண்ற அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப ஃபேமஸ். செம்மையா இருக்கும். ஆல் டைம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அரிசி பருப்பு சாதம் வச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் கெஸ்ட் வராங்க, நம்ம ஊர்ல பிரிஞ்சி செய்யறோம்ல, அந்த மாதிரி அங்க அரிசி பருப்பு சாதம். கண்டிப்பா அந்த அரிசி பருப்பு சாதம் சுட சுட ரெடி பண்ணிட்டு அப்படியே எத்தனை வச்சாங்கன்னு வச்சுங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த குக்கர் திறந்தோன்னே நெய்யை மேல ஊத்தி ஆமா அது ஒரு பெரட்டி கொடுப்பாங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து அரிசி பருப்பு சாதம் செய்ய போறீங்க கொங்கு பெல்ட்ல பண்ற அந்த ரெசிபி. நீங்க ரெடியா? சரி, என்ன பேர் வந்திருக்கு? திண்டுக்கல். திண்டுக்கல். சரி, திண்டுக்கல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வெரி குட்.
எஸ் அது இப்படி தெரியும் இப்படி தெரியாதுல்ல. இப்ப செய்ய போறீங்க. இப்படியும் கிடையாது, அது ஒண்ணு தெரியல. நீங்க சொல்லுங்க ப்ரோ. காரைக்குடி ஸ்டைல்ல பண்ற கெட்டி எண்ணெய் கத்திரிக்காய். ரெடி? சோ எல்லாருக்கும் என்னென்ன டிஷ் தெரிஞ்சிருச்சா? ஓகே, செஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு டிஷ் கொடுத்தாரு. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சமைச்சிடலாமா? ஓகே, எல்லாருக்கும் சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் வந்தாச்சு. ஆனா இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம செஃப் என்னன்னு சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்திருக்கும். ரைட்டுங்களா? வந்திருக்கா? இப்போ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 நிமிஷம் டைம் தரேன். இந்த 40 நிமிஷத்துல உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டாவது ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண ஃபுட்டை வந்து அழகாக அந்த பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். மூணாவது முக்கியமான ஒரு கண்டிஷன், உங்களோட கிச்சனை வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வின்னர் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் டாஸ்க்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் டேபிளில் எதனா ஒரு பொருள்னா பக்கத்து டேபிளில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க அத்தை, அம்மா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த சைட்லையும் ஹெல்ப் பண்ணலாம், அந்த சைட்லையும் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணுங்கள். பெஸ்ட்டான டிஷ்ஷை கொடுங்க. டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்னது? நீட்னஸ். டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியம் இல்ல செஃப். இல்ல, டீம் வர்க்கும் இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்க டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கத்தி 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 பேசு பேசு, கொஞ்ச நேரம் பேசுங்க சண்முக பிரியா. அதுவே கட் ஆயிடும். சாட்டர்டே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன மாதிரி ஆயிடுச்சியா? கச்ச கச்ச கச்சன்னு. இது சாதா கை இல்ல, டெய்லியும் கட் பண்ற கை. என்ன ப்ரோ பண்றீங்க? என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காவா? என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காய்? அவங்க என்ன கத்திரிக்காங்க? இது வந்து கத்திரிக்காய். இது பேரு என்ன கத்திரிக்காய்? பேர் என்ன? ஆமா, இது ஒரு கத்திரிக்காய்க்கு பேர் என்னன்னா கத்திரிக்காய். ஒரு கத்திரிக்காய், இது ஒரு கத்திரிக்காங்க. அது என்ன கத்திரிக்காய்? இது குண்டு கத்திரிக்காய், இது நீட்டு கத்திரிக்காய். யோ போயா, நீ பண்ணா கட்டி போய். என்ன குண்டு கத்திரிக்காய், உள்ளி கத்திரிக்காய்னு. சார் சார், பருப்பு செக்ஷன் அங்க இருக்கு சார். சும்மாவே சுத்திட்டு இருக்கீங்களே. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, என்ன ஒட்டிக்கிச்சு, அது கொட்டாம என்ன ஒட்டிக்கிச்சா? தலையில தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பீங்களா வீட்ல? இத தேய்ச்சேனா முடி கொட்டிடும்பா. இல்லாட்டி 6 அடி கூந்தல்ல அழகா போகுது. எங்களுக்கு இருக்குது போதும். வா சமமா பேசிக்கிட்டே இருக்காதமா. எப்படி பண்ணுவீங்க அரிசி பருப்பு சாதம்? அரிசி பருப்பு சாதம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தினோம் சார். எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் கடுகு பொரிச்சு. இல்ல அரிசி பருப்பு சாதத்துல மெயினான இன்கிரிடியன்ட் போடுவீங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும், அதனால தான் செஃப்பா இருக்காரு. அவர் மெயின் இன்கிரிடியன்ட் கேக்குறாரு. மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இந்த தோரம் பருப்பும் சக்கரை. சரி, சக்கரை தான். இது சக்கரையா? இது சக்கரை. நல்லா இருக்கு. பிரியாணி ரெடி ஆகுமா? இது எப்படி ரெண்டு பேரும் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே அக்கா, ஆயிடும்னு நினைக்கிறேன். இவங்க தக்காளி கட் பண்ணும்போது பாரியா எப்படி கட் பண்றாங்கன்னு. கரெக்ட்டா இருக்குல செஃப்? இவங்க பெரிய ஷெஃபா போறாங்க நினைக்கிறேன் வருங்காலத்துல. எவ்வளவு ஃபாஸ்டா கட் பண்றாங்க பாத்தியா? ஏய் சூப்பர். வேற லெவல். வாயில இருந்து என்ன செஃப் பண்றீங்களா? எனக்கு இது போதும். எனக்கு கிஃப்ட்லாம் இது போதும். இதுதான் பிராங்க் ஷோ. பாத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணுமா? அப்பா ஆன் பண்ணியாச்சுப்பா. கை வச்சு பாரு. இருக்கு. யாரு? எனக்கு தெரியாதுமா யாரு. ஐயா ஒரே சந்தோஷம். ரொம்ப பேசாதீங்க. அப்புறம் சாரி. எக்ஸ்பீரியன்ஸ் சேதாரத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும். செஃப் இது கரெக்டா செஃப்? குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கேன். குலோப் ஜாமுன்ல கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இந்த கத்திரிக்காய் என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் காம்போட 1/4ல 1/6 கட் பண்ணி பொரிச்சிடணும் ஆயில்ல. நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. வேகிறதுக்கு லேட் ஆகும். என்ன பண்ணலாம் ப்ரோ? இவரு என்ன எலிமினேட் தான் பண்ணணும். இப்படி சமைச்சாங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா ப்ரோ, பிரியாணிக்கு ஆக்சுவலா உண்மையில காரக்குழம்பு நல்லா இருக்கும். வேக வச்சிருவோன்ற அம்மா சொல்றேன் செஃப், உங்களுக்கு தெரியாது. ஏய் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ காரக்குழம்பு சொன்னீங்க. என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காய்? அதுதான் உருளைக்கிழங்கு போடலாமா செஃப்? போடுங்க. இந்தாங்க கேரட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போடுங்க. என்ன பிடிச்சது? வெஜிடபிள் பிரியாணி பண்றோம். மாமியாரும் மருமகனும் என்ன பண்றீங்க திட்டுத்தனமா இங்க? நான் டான்ஸ் ஆடிட்டே. பருப்பு சாதம் சார். நீங்களே டான்ஸ் ஆடுங்க. ஆமா ஐயோ சார் என்ன. இப்போ நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, நாங்க பாக்குறோங்க. போடுமா? ரெடி 5. டான்ஸ் போடுங்க. ஏய் இங்க பாருங்கப்பா. இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க. டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க. ஏய் இங்க பாருங்க. போடுங்க. நீங்க அடிச்சுக்கிறீங்களா? ஆடிக்கிறீங்க. ஆட்டோ ஃபேமிலி. இது போடலாம்ல? போடுங்க. போதுமா? இங்க பாருங்க ப்ரோ, நீங்க ஹஸ்பண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பனிஷ்மென்ட் தருவேன். நான் சமைக்கிறது நீங்க தான் சாப்பிடணும். ஏங்க எதுவுமே வராது கம்முனு. ஏங்க என்ன உங்க அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டறாங்க? அங்க போய் சமைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஆன்ல இருக்கா. நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நாளைக்கு தான் சாப்பிடுறேன். சத்தம் போடுறீங்க இப்போ கூப்பிட்டு. அம்மா சத்தமா போடுங்க. நல்லா சத்தம் போடுங்க. கோவமா பேசுங்க. நல்ல கோவமா. இதுக்கு மேல இல்ல. இந்த பக்கம் வந்து எட்டியாவது பாக்குறீங்களா? நல்ல கோவமா. நான் தான் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேனே.
அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாட்டி கூட கோவமா இங்க வரல. எப்படி கோவம் நானே நல்ல பார்த்துப்பேன். சத்தமா நான் வந்துட்டேன். ஏன் வந்த வேலை முடிஞ்சிச்சு எனக்கு அந்த பருவம் நீங்க இருக்கு. சிம்ல வச்சா வேலை மா ஆகாது. இது நசுக்கணுமா நசுக்கணுமா? ஐ மீன் ஏய் எதையா நசுக்குறீங்க? வெங்காயம் கொல கொல அடுப்ப கம்மியா வைங்க அக்கா. ஆன்லைன் மாலாமா? சிம்ல வச்சினா சட்டி மாலாமா? சூடாவாது. திருமா சட்டி சூடாவாது. பாவம்ல. கம்மி பண்ணுங்க. ஐயா அடுப்பு கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணட்டுமா? அடுப்பு கம்மி பண்ணுங்க. இல்ல இல்ல தவன். நான் எனக்கு சப்போர்ட் பண்ண கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னில இருந்து அத்தைய டைவர்ஸ் பண்றேன். டிவோர்ஸ். சந்தோஷமா இருப்பா. அத்தைய. ஏய் முதல்ல சன் முக்கியமா இல்ல மருமக முக்கியமா? ஏன் முடியுமா அவங்க? சன்னு தான் முக்கியம். சன்னு மூணலாம் இங்க கிடையாது. நான் இல்லனா நீங்க எங்க வந்தீங்க? இப்போ இங்க வாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ சார் இங்க பாருங்க. அவரே அது ஒத்துக்கப்படாது. இங்க அவர் பாருங்க. வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா கண்டிப்பா இல்ல ஏத்துக்க இல்ல அது மாட்டாங்க. இல்ல அது இல்ல உங்கள மாதிரி இப்படி பண்றாராம். அப்படி கிச்சன் ஓடாதீங்க. எத்துணுண்டா இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலைய பாக்குற. செப் இல்ல செப் ஏன் எடுத்து பிடிக்கறியா நீ? செப் ஐயோ அதெல்லாம் ஆசையில செப். இது நீங்க வேணா கேமராவை ரீகேப் போட்டு பாருங்க இப்படி பண்றாரா இல்லையான்னு. நான் வரேன். செப் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? அவர் பார்க்கல தப்பிச்சிட்டீங்க. அந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிடுங்க. என்ன பண்ணா தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ கம் ஆன். இத இப்படி இவரு நான் நினைக்கிறேன் இந்த டேபிள் மட்டும் தான் வரல. மத்த எல்லா டேபிளும் அப்படியே தப்பு. அவர் வைஃப் டேபிள் தவிர எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கா போல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இவரு. இங்க எப்படி வரானா வீட்ல எப்படி சுத்தி வந்திருப்பாரு. புறாக்கு ட்ரைனிங் ஐயா தான் கொடுத்திருப்பாரு. ஐஸ்வர்யா உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பொண்ணு நானே இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வாக்கிங் போறீங்களா டாக்டர்? பொறுமையா வராரு அவரு. காலையில் சாயந்தரமும் நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. சரி இங்க உங்க பாருங்க. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என் பொண்ணு என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்றத கேட்காது. அது கல்யாணத்திலே தெரியும் எனக்கு. இப்ப மட்டும் என்ன கேட்க போகுது? தீது என்ன கேட்க போகுது? கருகுது. அதனால என் மாப்பிள்ளைய ஜெயிக்க வச்சு அதுக்கு காரணம் நான் தான் அவர் வாயால சொல்ல வச்சு கூப்பிடுங்க. யூடியூப் ரூட்டஸ் நீ என்ன ஏமாத்துறியாமா? அம்மா வரல தம்பி பண்ணி பாத்தியா? நீங்க இந்நேரம் போயிட்டு ஒரு சண்டை போட்டுறணும் அவங்ககிட்ட. இப்பதான் எங்க அம்மாவோட சுயரூபமே எனக்கு தெரியுது. இப்பதான் தெரியுது. ஏய் முழுசா தெரியுது. அப்படி சொல்லு டாக்டர். என்ன டாக்டர் ஃப்ரைட் ரைஸ் போறக்கல எட்டி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? ப்ரோகிராம் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சுமா. இப்ப குக்கர்ல சொல்றீங்க. அது குக்கே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கேட்க மாட்டீங்க. கைஸ் இங்க கவனிங்க. கொடுக்கப்பட்ட டைம்ல 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு டாஸ்க் தரோம். நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க கையை நாங்க கட்டிடுவோம். உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் 2 சைடுல வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. ஓகேவா? உங்க கை காமிங்க. சரி ஓகே. உங்களோட 6 பேர் கையோடும் நான் கட்டியாச்சு. சரிங்களா? இப்போ எப்படி சமைக்க போறீங்கன்னா இங்க 3 பேர் இருக்கீங்க. அவங்க இந்த சைட்லயும் போய் ஹெல்ப் பண்ணலாம், அந்த சைட்லயும் ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் டாஸ்க்கு. அடுத்த 10 நிமிஷத்துக்கு நீங்க டாஸ்க் பண்ணலாம். முடிஞ்சா நீங்க ஆனியன் கட் பண்ணலாம், தக்காளி கட் பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம். அங்க பாருங்கள புளி கரைங்க. இந்தியாவிலே வந்து புளியை கரைக்க கத்து கொடுக்குற இவர் தான். 2 கயிறை கட்டிட்டு புளியை கரைக்கிறது இவர் தான். யாருங்க சொல்லி கொடுத்தா? அப்படி வீட்டுல பண்றதுதான். வீட்டுல சொல்லி தராங்களா? சூப்பர் சூப்பர் வெரி குட். ஏய் இங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பாங்க. என்ன அதுக்குள்ளயா? ஆமாப்பா. வீட்ல இருந்து எடுத்து வந்தீங்களா ப்ரோ? சொல்லல சொன்னனா இல்லையா? ஏய் செம்ம கலர் பாருங்க. கலர் விடுங்க சார். டேஸ்ட் இல்ல அப்படியே நல்லா வர மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்போ. வெரி குட். ப்ரோ ஓபன் பண்ண கூடாது. ஓபன் பண்ண மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்க. டேஸ்ட் போய்டும். இல்லாட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மண் சட்டிக்கு குக்கர் வச்சு விசில் வச்சு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். செஃப் செஃப்ங்க இங்க இருக்க மண் சட்டி மேல விசில் வச்சு இது குக்கர் மூடி வச்சு விசிலுக்காக வெயிட் பண்றாங்க. 4 விசில் வந்து ஆஃப் பண்ணுமா? நான் கூட 20 வருஷமா இருக்கேன். இதுக்கு நான் கண்டுபிடிச்சது இல்லையா? இன்னைக்கு தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு குக்கிங் நடக்குதுன்னு சொல்லி. மாலாமா மாங்காய் சாப்பிடுது அடுத்ததா? நீங்களே சாப்பிடுங்க. அவன் பாரு அதை பத்தி கவலையே படாம அடுத்தவங்க பெஸ்ட் புருஷன் அவார்டு. பொண்டாட்டி மாங்காய் சாப்பிடுதே விசேஷமான்னு கேட்டுட்டு இருக்கோம். நான் செய்த அதெல்லாம் சொன்னா இல்லன்னு சொல்லுவோம். வெக்கலாம் படக்கூடாது. இல்ல 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 இங்க பாருங்க இங்க பாருங்க. ஏய் இங்க பாருங்க. போட்டியாளரே இல்ல ஆங்கர் குக் பண்றாங்க. எனக்கு கலரை பாக்கும்போது ஒரு வாட்டி வொர்க் அவுட் ஆயிடுமோன்னு தோணுது. ஏய் நான் சமைச்சேன்ல. அப்ப இல்ல செஃப். மருமகனை தனியா விட்டுட்டு பொண்ணுகிட்ட என்ன பண்றீங்க?
இப்போ வந்தாங்க. ஆமாமோ ஏமா நீ திறந்த நான் அவரே திறக்க விடல. சரி சரி சரி. உங்க பொண்ணு தான் 4 வயசுல இருந்து ஆஃப் பண்ணணுமா? அது இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுமா கேக்குறாங்க. என்னக்கா வேண்டே வேண்டாம். ஓ செஃப்க்கே ஹெல்ப் பண்ண போறியா நீ? நீ ஒரு 10 நிமிஷம் பேசாம இரு, பெரிய ஹெல்ப். பேசாம போறியா சுடுதல மூஞ்சி. செஃப் நான் சாப்பிடவே போறது இல்லங்க. செஃப் எனக்கு பாக்கும்போதே நாக்கு ஊறுது செஃப். மச்சி வேற லெவல்ல இருக்குடா பாக்குறதுக்கு. என்னாச்சு? நல்லா இல்லையா? கமெண்ட். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஏங்க இது என்ன பாம் பிரியாணியா? கோழி உள்ள இருந்து எட்டி ஒதுக்குது, நீ சமைக்காத போடி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கோழியே போடல. ஒரு பேட் வைப் வந்தா இப்படி தான் ஆகும். செஃப் ஒரு டாக்டர் கூட வந்து பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுற மாதிரி ஆக்கிட்டாங்க செஃப். கலர் கலரா கையில கொடுத்து. நாளைக்கு காலை போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மிளகாத்தூள் போடலாமா வெங்காயம் போடலாமா சொல்லி யோசிக்க போறாங்க. நீங்க காலையில 3 வெங்காயம் சாப்பிடுங்க, நைட்டு கூட்டாஞ்சோறு ஒரு எடுத்துக்கோங்க அப்படின்னு போறாரு. ஓகே, லாஸ்ட் 10 மினிட்ஸ். இப்போ வந்து கையை வந்து நாங்க வந்து கழட்ட போறோம். கையை கழட்டிட்டு எப்படி சமைப்பாங்க? கையை கழட்டிட்டு எப்படி சமைப்பாங்க? அப்படியே சமைக்கலாம். எல்லாரும் பக்கத்துல இருக்க ஜாக்கோட ஹெல்ப் ஓகே, அந்த ரோப் எல்லாரோட ரோப் கழட்டி விட்டுறலாம். போங்க ரித்தியன் செட் 3 பேர் பண்ணுங்க, சும்மா நிக்கிறீங்க. டாக்டர் 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 செஃப். என்ன இது இப்படி வருது? செஃப் இது நான் ஸ்டிக், நாங்க எல்லாம் ஸ்டிக் ஆகுது. அப்படியே அங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் காய்கறியே போட்டு வதக்கிட்டு முருங்கா சூப். செஃப் செஃப் இதுல டிஸ்ட்ரிக்ட் 2 மிளகா வேற போட்டுருக்காங்க செஃப், கண்ணு பட்டுருன்னு. ஓகே, இது நல்லா இருக்கா? இது நல்லா சூப்பரா இருக்கு செஃப், நான் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்கு. ஓகே சதீஷ் வாங்க. அவங்க எப்படி சமைச்சிருக்காங்க, எப்படி சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்க. ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டாங்க. அப்ப சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க. இது குடுக்கலாமா? முடிச்சிடலாம் சார். குடுக்கலாமா? குடுக்கலாம். அந்த குடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பா இது? சூப்பா இது? குடிங்க. பருப்பு சூப் குடிங்க. இப்படி வாங்க, குடிங்க. ஃப்ரெண்ட்ல வாங்க, குடிங்க. எப்படி இருக்கு சார்? கூமாப்பட்டியில செய்யற மாதிரி இருக்கு சார். ஏங்க அது மாதிரி இருக்கு. கூமாப்பட்டியில செய்யற மாதிரி இருக்கா? அப்போ உங்க வைஃப் செய்யற மாதிரி இல்ல. அந்த ஃபீல் வருது. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? செஃப் கூமாப்பட்டியில போடுற மாதிரி இல்ல, குப்பை தொட்டியில போடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு உப்பு போட்டு கொடுத்தேன், இவ்வளவு உப்பு போட்டு கொடுத்து அதை குடிச்சிட்டு சூப்பராக சொல்றாரு. இந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பயமா? நான் கூட பயப்படுவேங்க. பயம் இல்ல சார், அன்பு, லவ் சார். அது எது கொடுத்தாலும் குடிப்பாரு அவரு. இங்க வாங்க ரித்தி, ரித்தி வாங்க. தண்ணி எடுத்து வாங்க. ஏன் பாத்திரம் கழுவணுமா? ஏய் அது மாதிரிலாம் இல்ல. ஏய் எங்க ஆங்கர் அப்படிலாம் பேச கூடாது. இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி குடிங்க. கூமாப்பட்டி ஸ்டைல்ல பேசணும். ஏங்க அப்படி சொல்லணும். ஏங்க ஏங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். யார் யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்க பிளேட்டிங் பண்ணலாம். ஓகே, அழகா பிரசன்டேஷன் பண்ணுங்க. ஏரியா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல. எவ்வளவு சீரியஸா பேசுற? கேரட் தின்னுட்டு இருக்க. ஏய் நான் எவ்வளவு சீரியஸா அத கேரட் தின்னுட்டு இருக்கா போல பாருங்க செஃப். அப்படின்றப்ப செஃப் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு அதிசயம். ஏய் இருமா, நீ இது வரைக்கும் பண்ணதே சூப்பரா இருக்குமா? இருங்கமா செஃப். உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் உன் பொண்டாட்டி ஒரு காரியம் பண்ணிருக்கு. காஞ்ச மிளகாவை காம்போட டெக்கரேட் பண்ணிருக்கு. நான் இந்த மாதிரி கார்னிஷே பார்த்தது இல்லையா? இந்த விவேக் சார் வந்து ஒரு படத்தை சொல்லுவார்ல, எலுமிச்சை பழம், காஞ்ச மிளகா, கருப்பு கயிறு கட்டி தொங்க விட்ட மாதிரி வச்சிருக்க மணி. இது மாதிரி கார்னிஷ் கோபி வேற லெவல். சூப்பரா இருக்கு சார். இங்கேயும் வந்து அடிக்கறான்டா, அடிச்சிட்டே இருக்காதடா. அடிக்கண்டா அதானே ப்ரோ? ஆமா ப்ரோ, சொன்னாதான் சாப்பாடு போடும். வேற மாதிரி இருக்கு பிரியாணி வச்சு. உங்க யூடியூப் சேனல்ல நீங்க பண்ணியே ஆகணும் செஃப். 10 லட்சம் பேர் பின்னாடி போயிடுவாங்க. பேச அன்சப்ஸ்கிரைப் பண்ண போயிடுவாங்க. ஏன்னா இவரோட நீ நல்லா சமைக்கிறன்னு உங்ககிட்ட வருவாங்கம்மா. இப்படியே வாழ்ந்துட்டு இரு. ஆஹா கைஸ், குக்கிங் டைம் ஓவர். இப்போ பிரசன்டேஷன் பண்ண முடியுங்க, அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நீங்க குக் பண்ணினா நீங்க அவுட். சார் இங்க வரல.
சார் ஏய் ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா தயவு செய்து ஜூம் பண்ணுங்க. பிளேட்டிங் திண்டுக்கல் பிரியாணில எந்த ஊர்லமா இது மாதிரி கார்னிஷ் பண்ணி தராங்க? இத நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. இது திண்டுக்கல் பிரியாணி இல்ல. காலையில 30 ரூபாய் பிரிஞ்சி விப்பாங்களா ரோடு கடையில. गाइस எல்லாம் முடிச்சீங்களா? டைம் அவுட். எல்லாரும் நீங்க சமைச்சது கை தட்டிப்போமா? சரி ஓகே. ஒரு ஃபுல் டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. ஒண்ணுனா செஃப் என்ன பண்றீங்க? அவருக்கு ஃபுல்லா க்ளீன் பண்றேன்னு அடுப்பு கூட எடுத்து வச்சிராரு செஃப். அவர் செஃப் அவங்க வந்து அது ஆபத்து செஃப். அவர் கீழே கொட்டிச்சு நான் நல்லா சமைச்சேன் அது இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம போய் செக் பண்ணி. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? யாருக்கு ஃபர்ஸ்ட் போலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் சொல்றேன். சரி அதோ அங்கயா? அவங்கதான். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க கிச்சன் வந்து நீட்டா க்ளீனா வச்சிருக்கீங்க. வெரி குட். அதுக்கு வெரி குட். சாப்பிட்டா வயிறும் க்ளீனா ஆயிரும் நினைக்கிறேன் செஃப். நீங்க சாப்பிடுங்க செஃப். ஏன்னா நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய சமைச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனால் நீங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா தான் ஓகே. பட் இருந்தாலும் என் கூட இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டு தான் நான் அப்புறம் சாப்பிடுவேன். கரெக்ட். காக்காக்கு வச்சு தான் சாப்பிடுவேன். ஐயோ நானா? ஓகேவா செஃப்பா? இத பாருமா என்ன தெரிகிறது? இல்ல எந்த பக்கம் இருந்து சாப்பிட்டா சாம்பார் சாதம் மாதிரி இருக்குன்னு பாக்குறேன். சாம்பார் சாதம் இது வந்து கூட்டாஞ்சோறு. ஒரே சரி. எனக்கு என்னன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இத ரிஸ்க் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். புறா ஊரவரும் வீட்டுக்காரரும் அவங்க பொண்டாட்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரணம். சூப்பரா இருக்கு செஃப். சாப்பிடவே இல்ல அவரு. இருடா இன்னும் போல டைம் இருக்கு. செஃப் வேற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இதுல இல்ல, வேற மாதிரி இருக்கு. நீ நிஜமா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். செஃப் சாப்பிட்டு சொல்லுவாரு. நானா ஜட்ஜ் செஃப் தான் ஜட்ஜ். இல்ல ஜோக்ஸ் அப்பார்ட், ரியலி நீங்க லாஸ்டா பண்ணி முடிச்சாலும் நல்லா இருக்கு. ஒரு கல்லு காரம் கூட இருக்கு. அந்த பருப்பு அந்த ரைஸ் எல்லாம் வெந்து நல்லா இருக்கு. அதை சாப்பிடும்போது அந்த வாசத்தோட இருக்கு. வெரி குட். எனக்கு அடுத்த ஆர்வமான டிஷ் தான். திஸ் இஸ் கால்ட் டிஷ்டி சுத்தி போட்ட சிக்கன். காஞ்ச மிளகா. கலக்காதீங்க. அது அழகா நான் டெக்கரேஷன் இல்லையா? ஓகே. நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா. டெக்கரேஷன் ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்றாங்க அவங்க. அமீர் வந்து இந்த அளவுக்கு ஓட்டி நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. ரித்து பாருங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பக்கத்துல நாய் ஒன்னு எட்டி பார்த்துட்டே இருக்கு. அந்த மாதிரி சீக்கிரம் பேசிட்டே இருக்கீங்க. சாப்பிடுங்க. எனக்கு சிக்கனே பிடிக்காது. ஓகே. பார்க்க தான போறேன். ஆனா நம்ம இங்க பண்ணதிலே வந்து இவங்க தான் ஃபர்ஸ்டா வந்து முடிச்சாங்க. ஆமா சார். ரியலி வெரி குட். உங்க கொடுக்கப்பட்ட டைமோட அது முன்னாடியே முடிச்சீங்க. ஏரியா க்ளீன் பண்ணிட்டீங்க. அதான் வெஜ் பட்டு ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட சொல்லிட்டு நான் வெஜ் சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? குட். குட். வெரி குட். சீரியஸ்லி அந்த தேங்காய் நீங்க சாப்பிடுங்க. அது ஆல்ரெடி 3 பேர் சாப்பிட்டுருச்சியா? நான் டேஸ்ட் உப்பு மட்டும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எடுத்து 2 பேர் ஒண்ணா சாப்பிடலாம் நைட். சாப்பிட்டு போலாமா? நான் செஃப் இல்ல அவரு. திரும்பி தேங்க் யூ செஃப் அப்படின்னு. பாருங்க சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன் அங்கிள். ஆமா சொன்னாங்க. பேப்பர்ல ருசியா பாக்குறேன் ருசியா சமையல். ஏய் யாருக்கு போடுறீங்க பாருங்க நீங்க. அப்ப இதுதான் இங்க ஒண்ணு இல்லையே. இதுக்கு பாதுகாப்பு வேற மூடி போட்டு செஃப் தின்னதே இருங்கப்பா. ரைஸ் அந்த இதுல வந்து அந்த தக்காளியோட தன்மை வந்து கம்மி பண்ணிருக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு. திண்டுக்கல் தக்காளி சாதம். சிக்கன் போட்டிருக்கீங்க. அப்ப திண்டுக்கல் சிக்கன் தக்காளி சாதம். இது என்ன சொல்லுங்க? எஸ் அதேதான். நான் வந்து திண்டுக்கல் பிரியாணி சொன்னதை வந்து நான் பேர் மாத்திக்கிறேன். உண்மையாவே வந்து இந்த இடத்துல திண்டுக்கல் தக்காளி பிரியாணி பேர் மாத்தி திண்டிவனம் பிரியாணி ஆமா நியூ டிஷ்களை வச்சு ஜெயா டிவி மூலமா வந்து இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து திண்டுக்கல் தக்காளி பிரியாணி பேர் வச்சுங்க. டேஸ்ட் வெரி குட். டேஸ்ட் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லை. வெரி குட். அந்த தக்காளி தன்மை கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ரைஸ் வந்து ஒரு 0.2% குக் பண்ணிருக்கணும். பட் மற்றபடி டேஸ்ட் வைஸ்ல வெரி குட். ஆனால் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி இல்லை. திண்டுக்கல் தக்காளி நோட் பண்ணுங்க புக்லெட் சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்றேன். குச்சமே இல்ல. நெக்ஸ்ட் போலாம் வாங்க. செஃப் பாக்கும்போது வாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன கத்திரிக்காய். கெட்டி என்ன கத்திரிக்காய். ஆமா வெரி குட். அவருக்கே வெரி குட் டேஸ்ட். வெரி குட் டேஸ்ட். குட் நைஸ். பட் ஆனால் இதில் அந்த புளிப்பு தன்மை அது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக என்ன கத்திரிக்காய் தன்மை வரும்போது பார்த்தீங்கன்னா கெட்டிக்காய் என்ன கத்திரிக்காய் வந்து இன்னும் ஸ்மூத்னஸ் இருக்கும். அந்த புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு இலையில எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் தான் இருக்கும். ஆனால்
அந்த நான் எதிர்பார்த்த அந்த பக்கம் இல்லை, அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இல்லை. அந்த டேஸ்ட் இஸ் வெரி குட். ரியலி வெரி ஹாப்பி, ரியலி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஆஹா, கேரட் சாதம். அதில் ஐ திங்க் நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக நெய் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நான் இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குட். அந்த பருப்பு, அந்த அரிசி நல்லா வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டா நல்லா இருக்கும். இன்னொரு ஐ திங்க் இன்னொரு 5 to 8% நல்லா வேக வைக்கணும். அந்த ரைஸ் கொஞ்சம் தண்ணியோட பக்குவம் மட்டும் வச்சுங்க. மற்றபடி வெரி குட். சதீஷ் ப்ரோ கிட்ட வந்திருக்கோம். டாக்டர் இங்கேயும் அங்கேயும் ஓடினாரு. அது மட்டும் இல்லாமல் சதீஷ் ப்ரோவும் அங்கேயும் இங்கேயும் ஓடினாரு. லாஸ்ட்டாக அவர் சமையலை விட்டுருவார் நினச்சேன், ஆனால் சமைச்சு முடிச்சிட்டாரு. இந்த நாகர்கோவில் மீன் குழம்பு வந்து காரம் அதிகமாக இருக்குது. காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அவங்களோட பெஸ்ட்டாக வருவேன்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஒரு கல்லுக்கு மேலே போயிட்டாங்க. ஒரு கல் நீங்கள் கீழே இருக்கீங்க. காரம் அந்த அளவுக்கு வேண்டாம். அந்த புளிப்பு தன்மை லாஸ்ட்டில் நீங்கள் ஊற்றுனீங்க பாருங்களேன், அது ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக புளிப்பு போட்டுருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த புளிப்போட லெவல் ஒரு கல் கூட வரணும். குட், வெரி குட். இங்கே நீங்கள் சமைச்ச 6 பேரோட உணவும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். எந்த ஃபுட்டும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எல்லா ஃபுட்டும் ரொம்ப வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன சின்ன ஃபீட்பேக் அங்கேயே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் சில காரம், கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மி, ரைஸ் கொஞ்சம் வெந்திருக்கணும், ஒரு 5% ரைஸு கம்மியாக வெந்திருக்கு, தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், ஃபீட்பேக் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆனஸ்டான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா தான் அதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதை நீங்கள் அடுத்த வாட்டி பண்ணும்போது அந்த ஒரு தவறு செய்யாமல் அடுத்த இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதனால தான் அந்த ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். இதில் வந்து ஒருத்தரை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். பட் அவங்க தான் வின்னர் இல்லை, மற்ற எல்லாரும் தான் வின்னர் சொல்லுவேன் நான். ஏன்னா ஆல்வேஸ் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வேறு எங்கன்னா ஒரு போட்டிக்கு போகும்போது நம்மளும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஃபைனலாக வின்னர் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, த வின்னர் இஸ் ஐஷு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நாங்க வந்து பாக்குறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரித்தி, அமர், ஷப்தீனா. எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பை பை.